அமெரிக்காவுடனான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை அதிரடியாக இடைநிறுத்திய ஈரான். ட்ரக் வண்டியிலும் ஜீப் வண்டியிலும் சென்ற 20க்கும் அதிகமான சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகள். ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய புதிய எச்சரிக்கைகளும், விரைவில் ஆரம்பிக்கப்பட போகும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களும், பலஸ்தீனிய மக்களுக்காக உணவுப் பொருட்களையும் மனிதாபிமான பொருட்களையும் கொண்டு வந்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, அடுத்தடுத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்ட யமன் ஹவுதி இராணுவத்தினரும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடிப்புகளும், தற்போது பலஸ்தீனத்தில் என்ன நடக்கின்றது என்பது அதிகரித்து வரும் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும். இந்த போரானது ஒரு மிகப்பெரிய விரிவாக்கத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஜியோனிச எதிரி ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அடக்கி வைப்பதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய விடயங்களில் மிக மோசமான விடயம் என்னவென்றால், காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய பட்டினியாகும். ஆக்கிரமிப்பு எதிரி திட்டமிட்டே காசாவை முற்றுகையிட்டு பலஸ்தீனிய மக்களின் பட்டினியை அதிகரித்து ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் இனப்படுகொலை செய்வதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. பலஸ்தீனிய மக்கள் பட்டினியினால் வாடுவது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் தோல்வியாகும். 57 இஸ்லாமிய நாடுகளினாலும் ஒரு துண்டு ரொட்டியை கூட பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்க முடியவில்லை. ஆக்கிரமிப்பு எதிரிக்கு எதிரான அழுத்தங்களை வழங்கி பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவர்களால் வழங்க முடியவில்லை. இவ்வாறு 57 இஸ்லாமிய நாடுகளினாலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு துண்டு ரொட்டியை ஏனும் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பது மிகவும் வெட்கக்கேடான விடயமாகும். அமெரிக்க அரபு ஆட்சியாளர்களுக்கு உச்ச வரம்பை விதிக்கின்றது. அமெரிக்காவின் கைகூலிகளாகவே இந்த அரபு தலைமைகள் மாறிவிட்டார்கள். இதனாலேயே அர்த்தமற்ற கண்டன அறிக்கைகளை மாத்திரம் வெளியிடுகின்றார்கள். காசாவிலே 2 மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் பட்டினியினால் கொடுமைகளை அனுபவிக்கும் சந்தர்ப்பத்தில் வெற்று கண்டன அறிக்கைகளை வெளியிடுவதனால் எதுவுமே மாறப்போவதில்லை. இந்த அரபு நாட்டு தலைவர்கள் அமெரிக்காவோடும் ஆக்கிரமிப்போடும் உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு விரும்புகின்றார்கள். நிச்சயமாக இறுதி நாளில் இவை தொடர்பாக இவர்கள் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஜியோனிச திட்டமானது இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை. மக்கா மதீனா வரை இதனுடைய விரிவாக்கம் அதிகரிக்கவே போகின்றது. ஆனால் ஒரு பொழுதும் இதனை அரபு ஆட்சியாளர்கள் விளங்கிக் கொள்ளப் போவதில்லை. மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் முழுமையாக களத்திலே இருப்போம். நாங்கள் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை தொடர்வோம். செங்கடல் பிரதேசத்திலே அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களையும் ஆரம்பிப்போம் என யமனினுடைய தலைவர் விசேட கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அத்தோடு இன்று அதிகாலை யமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலின் போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்திருந்தார்கள். இதனால் 15க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று யமன் ஹவுதி இராணுவத்தினர் இன்று மாலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான ரமட் டேவிட் விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த விமான கட்டளை அருகாமையில் வெடிப்புகள் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே யமன் ஹவுதிகள் எங்களுடைய பிரதேசங்களை இலக்கு வைத்து 2 தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டார்கள். இந்த தாக்குதலினால் எங்களுடைய குடியிருப்பாளர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்து படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளார்கள். இந்த நிலைமையானது இஸ்ரேலினுடைய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. இதற்கு பிறகும் நாங்கள் அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது. அமெரிக்காவினால் யமனினுடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்தவே முடியவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவிக்டோர் லிபர்மன் தெரிவித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் யமனுக்கு எதிராக உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும், யமனுக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிகரித்திருந்தாலும், இஸ்ரேலுக்கு எதிரான யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும், ஒட்டுமொத்தமாக செங்கடல் பிரதேசத்திலே டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகமும் பாரிய தோல்வியை சந்தித்து வருகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினர் நேரடியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், யமனினுடைய தாக்குதல்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்கா வளமை போன்று நேற்றிரவு யமன் மீது 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இன்று அதிகாலையும் யமன் மீது 8 வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. சனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கு ஒன்று இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதுவும் எக்ஸ் தளத்தில் சில இராணுவ ஆய்வு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாகவே அமெரிக்கா இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எந்த விதமான உளவு தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியாததன் காரணத்தினால் யமனினுடைய ஆயுத கிடங்குகள் இதுதான் என்று
எக்ஸ் தளத்திலே பதிவிடப்படுகின்ற பதிவுகளை பயன்படுத்தி தற்போது அமெரிக்கா யெமனுக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த வான்வழி தாக்குதலிலே யெமனுடைய எந்தவிதமான ஆயுத கிடங்குகளும் அளிக்கப்படவில்லை என்றும் யெமனுடைய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து லெபனானினுடைய அரசாங்கம் ஹமாஸுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹமாஸினுடைய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடுகின்றார்கள். ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்காக தெற்கு லெபனானிலே இருக்கக்கூடிய 3 ஹமாஸ் போராளிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் அதையும் மீறி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் தகுந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்றும் லெபனானினுடைய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாத லெபனானிய அரசாங்கம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருப்பது வேடிக்கையான விடயம் என லெபனானினுடைய அல் அக்பர் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க கூடாது என ட்ரம்புக்கு அழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்க அதிகாரிகளும் நெட்டன்யாகுவின் வேலை திட்டங்களின் காரணத்தினாலும் அழுத்தங்களின் காரணத்தினாலும் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றி வருகின்றார்கள். நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த கருத்துக்களை அமெரிக்காவின் மத்திய கிழக்கிற்கான தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் எக்ஸ் தளத்திலே பகிர்ந்து கொண்டிருந்தார். பல அழுத்தங்களின் விளைவாகவே ஸ்டீவ் விட்கோஃப் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருப்பதாகவும் இந்த கருத்துக்களை எக்ஸ் தளத்திலே பகிர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளிலும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளிலும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபே தலைமை தாங்குகின்றார். ஸ்டீவ் விட்கோஃபினுடைய தலைமையிலேயே ரஷ்ய அதிபர் புட்டினோடும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் ஸ்டீவ் விட்கோஃப் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றார் என்றும் ரஷ்ய அதிபர் விரும்பக்கூடிய விடயங்களுக்கே முழுமையான ஆதரவை வழங்குகின்றார் என்றும் ரஷ்யாவுடைய நண்பராகவே இவர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றார் என்றும் உக்ரைனிய தலைமைகள் ஸ்டீவ் விட்கோஃப் மீது குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று ஸ்டீவ் விட்கோஃப் ஈரானினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஈரானினுடைய சிவப்பு கோடுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார். ஈரான் விரும்பக்கூடிய விடயங்களை மாத்திரமே இவர் பேச்சுவார்த்தைகளுக்கு கொண்டு வருகின்றார் என ஸ்டீவ் விட்கோஃப் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக ரஷ்யா மற்றும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஸ்டீவ் விட்கோஃபின் அணுகுமுறைகள் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த பேச்சுவார்த்தைகளிலே டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் ஸ்டீவ் விட்கோஃப் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த மைக் வால்ஸை டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இடமாற்றம் செய்து ஐநாவுக்கான அமெரிக்காவின் தூதராக நியமித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை தற்காலிக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் தெரிவு செய்துள்ளார். நாங்கள் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஈரானினுடைய அணுசக்தி தளங்களையும் ஏனைய ஏவுகணை தளங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும் என்றுமே அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த மைக் வால்ஸ் தொடர்ச்சியான அழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கி வந்தார். எனவே தற்போது ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் ஸ்டீவ் விட்கோஃபுக்கு பதிலாக மைக் வால்ஸை நியமிப்பதற்கான வேலை திட்டங்களும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாக அதிகாரிகளை முழுமையாக இடமாற்றம் செய்து அல்லது அவர்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கான வேலை திட்டங்களை நெட்டன்யாகுவும் மொசாட் உளவு பிரிவினரும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து இப்படியான சூழ்நிலையில் நாளைய தினம் நடைபெற இருந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 4ஆம் கட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இவை தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் துணை ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைப்பதற்கான முன்மொழிவு ஓமான் மத்தியஸ்தர்களினாலேயே முன்வைக்கப்பட்டது. ஈரான் தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கவலைகளை ஓமான் மத்தியஸ்தர்களோடு பகிர்ந்து கொண்டது. பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா கொண்டிருக்க உறுதியற்ற தன்மைகளின் காரணத்தையும் நாங்கள் ஓமானிய மத்தியஸ்தர்களிடம் தெளிவாக எடுத்துரைத்தோம். இதற்கு பிறகே பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்துவதற்காகவும் ஒத்திவைப்பதற்காகவும் ஓமானிய மத்தியஸ்தர்கள் முன்மொழிந்திருந்தார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்பு அமெரிக்கா அவர்களுடைய உறுதியான நிலைப்பாட்டினை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய செயற்பாடுகளை ஒன்றிணைத்து சரியான விதத்திலே செயற்பட வேண்டும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் துணை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்காவின் நிலைப்பாடுகளில் சந்தேகம் எழுந்துள்ளன. அமெரிக்காவின் கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் தொடர்ச்சியாக மாற்றம்
ஏமாற்றமடைகின்றன. இப்படியான ஒரு வழியில் ஈரான் பேச்சுவார்த்தைகளை நடத்த விரும்பவில்லை என ஓமானிய மத்தியஸ்தர்களிடம் தெரிவித்ததற்கு பிறகே இந்த பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதேபோன்று குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பாக கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை அல் மாயாதீன் ஊடகம் வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் பாசிட்டிவாக நேர்மறையாக நடைபெற்றது என்று இரு தரப்பினரும் குறிப்பிட்டிருந்தாலும் உண்மையில் இந்த பேச்சுவார்த்தைகள் சரியான பாதையை நோக்கி அமைந்திருக்கவில்லை. அமெரிக்காவின் தீவிரம் குறித்து ஈரானுக்கு மிகவும் கடுமையான சந்தேகங்கள் காணப்படுகின்றன. அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலேயே ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளையும் விதிக்கின்றது. அமெரிக்கா இவ்வாறு செய்வது அவர்களுடைய பாசாங்குத்தனத்தினை வெளிப்படுத்துகின்றது. ஈரான் அதனுடைய சிவப்பு கோடுகளில் உறுதியாக உள்ளது. அதே போன்று குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே யுரேனியத்தினுடைய செறிவூற்றலை நிறுத்துவதற்கும் ஈரான் விரும்பவில்லை. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல்வேறுபட்ட நிபந்தனைகளையும் இந்த பேச்சுவார்த்தைகளில் திணிப்பதற்காக அமெரிக்க தலைமைகளுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இவ்வாறு ஒரு பயனற்ற பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு ஈரான் விரும்பவில்லை. இதனாலேயே ஓமான் மத்தியஸ்தர்கள் மூலமாக இந்த பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்துவதற்கும் ஒத்திவைப்பதற்கும் ஈரானிய தரப்பினர் முடிவுகளை எடுத்திருப்பதாக அல் மாயாதீன் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஈரான் இன்னும் ஒரு மிக முக்கியமான அதிரடியான முடிவொன்றையும் வெளியிட்டிருந்தது. இன்றைய தினம் ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு ஈரான் திட்டமிட்டிருந்தது. ஈரான் அணு ஆயுதமற்ற ஒரு நாடாக மாற்றப்பட வேண்டும் என்றும் ஈரானினுடைய அனைத்து திறன்களும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும் என்றும் இந்த மூன்று ஐரோப்பிய நாடுகளும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிரான முன்மொழிவுகளையும் இவர்கள் முன்வைத்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இவை தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய தினம் குறித்த நாடுகளோடு ஈரான் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்திருந்தது. இருப்பினும் அமெரிக்காவுடனான பயனற்ற பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த ஐரோப்பிய நாடுகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்த பயனும் இல்லை என்பதனை குறிப்பிட்டு ஈரானிய தரப்பினர் இன்றைய தினம் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தைகளையும் கலந்துரையாடல்களையும் ரத்து செய்துள்ளார்கள். அடுத்து இந்த பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். ஈரானிய எண்ணெயை கொள்வனவு செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். மேலும் இதற்கு பிறகு எந்த ஒரு நாடும் அல்லது எந்த ஒரு நிறுவனமும் ஈரானினுடைய எண்ணெயை கொள்வனவு செய்வார்களாக இருந்தால் நான் ஈரானுக்கு எதிரான இரண்டாம் கட்ட பொருளாதார தடைகளை விதிப்பேன். ஈரானினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நசுக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நான் விதிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இதற்கு பிறகு எந்த விதமான மறைமுகமான பேச்சுவார்த்தைகளும் பயனளிக்கப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் அழிவின் பாதையையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்குமே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிக்கி தவிக்கின்றது. இன்னும் 12 பிரதேசங்களுக்கும் அதிகமான பகுதிகளில் காட்டுத்தீயானது பரவலடைந்திருப்பதாகவும் இவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் ஜெருசலம் தீயணைப்பு படைப்பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த காட்டுத்தீயினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இழப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அடுத்து ஆப்கானிஸ்தான் தலிபான்களின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கத்தாருக்கு விஜயம் செய்து ஹமாஸினுடைய தலைமைகளை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பலஸ்தீனிய மக்களுக்காகவும் பலஸ்தீனிய காரணத்திற்காகவும் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவுகளையும் மனிதாபிமான உதவிகளையும் வழங்குவதற்காக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனமானது அவர்களுடைய சரக்கு கப்பல்களை காசாவுடைய துறைமுகத்தை நோக்கி செலுத்தி இருந்தார்கள். மால்டாவில் இருந்து இந்த கப்பலானது அதிகளவான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினூடாக பயணித்துக் கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையில் இன்று அதிகாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த கப்பலை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா மனிதாபிமான நிறுவனமானது எப்படியாவது இந்த உணவுப் பொருட்களையும் மனிதாபிமான உதவிகளையும் காசாவின் கரையோரத்திற்கு கொண்டு சென்று படகுகள் மூலமாகவாவது விநியோகிக்க வேண்டும் என திட்டமிட்டிருந்தார்கள். இதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிந்து கொண்டதன் விளைவாகவே குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதுவும் சர்வதேச கடல் பிரதேசத்தில் வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய மக்களுக்கு எந்தவிதமான உணவுப் பொருட்களும் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனத்துடைய தலைவரும் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. ஆரம்பத்தில் அரபு நாடுகள் வான்வழி மூலமாக பலஸ்தீனிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை வீசினார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியினை குறைப்பதற்காக இவ்வாறு வான்வழியை பயன்படுத்தினார்கள். ஆனால் தற்போது அரபு நாடுகள் வான்வழி மூலமாகவும் உணவுப் பொருட்களை வீசுவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடும் காசாவின் முற்றுகையினை அதிகரிப்பதன் மூலமாகவும் உணவுப் பொருட்களை காசாவிற்குள் அனுமதிக்காமல் இருப்பதன் மூலமாகவும் ஹமாஸை சரணடைய வைக்க முடியும் என்கின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலைப்பாட்டிற்கும் இந்த அரபு நாடுகள் முழுமையாக உடன்பட்டுள்ளார்கள். இதனாலேயே தற்போது அரபு நாடுகள் வான்வழி மூலமாக உணவுப் பொருட்களை வீசுவதற்கும் எந்தவிதமான ஆர்வத்தையும் காண்பிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை
வெள்ளிக்கிழமை ரஃபாவின் மேற்கு பிரதேசமான தால் சுல்தான் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட வீரியமான தரமான தாக்குதல் தொடர்பாக அல் கஸாம் படையினர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். குறித்த தாக்குதல் தொடர்பாகவும் இந்த தாக்குதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. ஊடக தணிக்கைகள் மூலமாக முழுமையாக மறைத்திருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது அல் கஸாம் படையினர் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை வெளியிட்டு குறித்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதாவது தால் சுல்தான் பிரதேசத்திலே ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை நிரப்பியிருக்கக்கூடிய ஒரு ட்ரக் வண்டி ஒன்றும் ஜீப் வண்டி ஒன்றும் வருகை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வண்டிகளை சுற்றி வளைத்து பலஸ்தீனிய போராளிகள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யாசின் ஏவுகணைகள் மூலமாக ட்ரக் வண்டியும் ஜீப் வண்டியும் தட்டி தூக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த ட்ரக் வண்டியிற்குள்ளும் ஜீப் வண்டியிற்குள்ளும் இருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் படுகாயமடைந்த சிப்பாய்களை பூஜ்ய தூரத்தில் பலஸ்தீனிய போராளிகள் அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.